மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வெப்பவியலில் நாங்கள் ஆவிகள் சம்பந்தமான விஷயங்கள் நாங்கள் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சாரீரப்பதன் சம்பந்தமான விஷயம் விலங்கையில் அது சம்பந்தமான கேள்விகளை செய்ய சொல்லி. ஸோ சாரீரப்பதன் மற்றது தனி இறப்பதன் சம்பந்தமான கேள்விகளை பார்க்கறதுக்கு முதல் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அதுக்கு முன்னுக்குள்ள ஆவிகள் தொடர்பான விஷயங்களை நாங்கள் பார்த்துட்டு அந்த அதில் இருக்கிற நிரம்பல் ஆவி மற்றது நிரம்ப ஆவி அது தொடர்பான விஷயங்களையும் படிச்சுட்டு நாங்கள் பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் சாரி இறப்பதன் தனி இறப்பதன் சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு போகலாம். இப்போ இதில் ஆவி அமுக்கம், நிரம்பல் ஆவி அமுக்கம், நிரம்ப ஆவி அமுக்கங்கள் தொடர்பான விஷயங்களையும் அதோட இருக்கிற முக்கியமான தியரி ரைட் முக்கியமான இயல்புகளையும் பார்த்துட்டு நாங்கள் மிச்சத்தை பார்ப்போம். ஸோ இதை நான் ஒரு இப்போ நாங்கள் இதில் வெப்பவியல்ல ஆவிகள் தொடர்பான விஷயம் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆவிகள் ஆவிகள் என்று சொன்னா என்ன? இப்போ உங்களுக்கு தெரியணும், ஆவிகள் என்று வரும்போது எங்களுக்கு இதுல திரவ நிலையில இருந்து ஆவிகள் என்று வரும்போது திரவ நிலையில இருந்து வாயு நிலைக்கு மாற்றம் அடைகிற செயல்முறையை தான் நாங்க இங்க ஆவியாதல் என்று சொல்ல போறோம். இதுல எங்களுக்கு ஆவிகள் என்று வரும்போது நாங்கள் ரெண்டு விதத்துல இந்த திரவமானது வாயு நிலைக்கு மாறுற நிலைகள் எங்களுக்கு காணப்பட போகுது. அதுல ஒன்று நாங்கள் ஆவியாதல் என்று சொல்லுவோம், மற்றது கொதித்தல் முறை மூலம் எங்களுக்கு வாயு நிலைக்கு மாற்றப்படுறதும் இங்க உள்ளடங்க போகுது. அப்போ ஒரு திரவ நிலையில இருந்து ஆவி நிலைக்கு மாற்றப்படுகின்ற அந்த செயற்பாடு தான் நீங்க என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னால் ஆவியாகுதல் என்று சொல்லி நாங்க பொதுவாக சொல்லுவோம். அப்ப இதுல இருந்து இந்த வாயு நிலை திரவத்தில இருந்து வாயு நிலைக்கு மாறுகின்ற சந்தர்ப்பங்களை பார்த்தோம்னு சொன்னா ஒன்று ஆவியாதல் மூலம் நாங்க வாயு நிலைக்கு கொண்டுடலாம், மற்றது கொதித்த அந்த கொதிக்க செய்து அதை ஆவியாக்கல் மூலம் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா அந்த வாயு நிலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா திரவமானது திரவ நிலையிலிருந்து ஆவி நிலைக்கு இரண்டு செயல்முறைகளில் செல்லலாம். ஒன்று ஆவியாதல், மற்றது கொதித்தல் முறைகள் மூலம் உங்களுக்கு திரவ நிலையில இருந்து ஆவி நிலைக்கு அதாவது வாயு நிலைக்கு இந்த மாற்றம் அடையக்கூடிய மாதிரி இருக்கும். ஆவியாதல் என்று சொன்னா என்ன? இதுக்கு ஒரு விரை விளக்கணம் மாதிரி நாங்க கதைப்போம்னு சொன்னால் ஆவியாதல் என்று சொன்னால் என்ன? இப்ப இதுல நாங்க சாதாரணமா திரவத்தை ஒன்று எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அந்த திரவத்துல இருக்கிற மூலக்கூறுகள் ஒரு எப்பவுமே ஒரு சாதனமா இயங்கி கொண்டிருக்கிற நிலையில தான் காணப்படும். அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா இதுதான் ஒரு திரவம். அப்ப ஒரு திரவம் ஒன்று எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் அதுல இருக்கிற திரவ துணிக்கைகள் இவ்வாறு வேற வேற இயக்க சக்திகளோட இயங்கி கொண்டிருக்கும். அப்ப இதுல இருக்கிற திரவ மூலக்கூறுகள் இவ்வாறு இயங்கி கொண்டிருக்க போகுது. அப்படி இயங்குற நேரம் இந்த மூலக்கூறுகளுக்கு இடையில ஒரு கவர்ச்சி விசை ஒன்று காணப்படும். அப்ப அந்த கவர்ச்சி விசைக்கு உட்படாமல் திரவ மேற்பரப்பில இருந்து தப்பிக்கிற அந்த மூலக்கூறுகள் தான் என்ன செய்யும்னு சொன்னாங்க. இந்த இயங்கி கொண்டிருக்கிற திரவ மூலக்கூறுகளுக்கு இடையில கவர்ச்சி விசை காணப்பட போது அந்த கவர்ச்சி விசைக்குள்ள உட்படாமல் திரவ மேற்பரப்பில இருந்து தப்பிச்சு செல்கின்ற செயல்முறை தான் ஆவியாதல் என்று நாங்க சொல்லுவோம். அப்ப இதுல இருந்து தப்பிச்சு போகக்கூடிய மூலக்கூறுகள் அதிகூடிய சக்தியுடைய மூலக்கூறுகளாக காணப்படும். அப்ப இதுல சாதாரணமா ஒரு திரவம் இவ்வாறு இயங்கி கொண்டிருக்க போகுது. அப்ப இங்க நாங்கள் பார்ப்போம் இந்த மூலக்கூறுகள் எவ்வாறு தப்பிக்க போகுதுன்னு சொல்லி. அப்ப இதுல இவ்வாறு திரவ மூலக்கூறுகள் இயங்கி கொண்டிருக்கு. அப்ப அந்த மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசையில இருந்து அதுக்கு உட்படாமல் சில மூலக்கூறுகள் திரவ மேற்பரப்பை அடைஞ்சு திரவ மேற்பரப்பில இருந்து பிறகு அந்த மேற்பரப்பை விட்டு தப்பிச்சு போகும். அப்படி போற செயற்பாடுதான் இங்க நாங்கள் ஆவியாதல் என்று சொல்லி சொல்லுவோம்.
சரி, அப்ப இதுல இப்ப உங்களுக்கு தெளிவா விளங்கி இருக்கும் ஆவியாதல் என்று சொன்னா என்னன்னு சொல்லி. இப்ப இதுல திரவ மூலக்கூறுகளுக்கு இடையில மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை காணப்பட போது அந்த மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசையை மிஞ்சக்கூடிய உயர் சக்தி கொண்ட மூலக்கூறுகள் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் இந்த திரவ மேற்பரப்பை விட்டு வெளியே தப்பிச்சு செல்ற அந்த தோற்றப்பாடத்தை நாங்கள் ஆவியாதல் என்று சொல்லி சொல்ல போறோம். அப்ப இதுல உங்களுக்கு முக்கியமா தெரியணும், மூலக்கூற்று கவர்ச்சி விசையிலும் பார்க்கக்கூடிய சக்தியுடைய மூலக்கூறுகள் தான் என்ன செய்யும் சொன்னால் இந்த மேற்பரப்பை விட்டு தப்பி செல்லும். ஆகவே சக்தி கூடிய மூலக்கூறுகள் தான் இதுல இருந்து தப்பிச்சு செல்ல போகுது. அப்ப இவ்வாறு மூலக்கூறுகள் வந்து தப்பிச்சு செல்றதால இந்த திரவத்துல இருந்த மூலக்கூறுகளோட எண்ணிக்கை வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் குறைய போகுது. அப்ப எங்களுக்கு மூலக்கூறுகளோட எண்ணிக்கை குறைகிறதால இந்த திரவத்துல இருக்கிற அந்த திரவ மூலக்கூறுகளினுடைய சராசரி இயக்க சக்தி என்ன செய்யும்னு சொன்னால் குறைவடையும். ஆரம்பத்துல பெருமளவான துணிக்கைகள் காணப்பட்டது. இப்ப ஆவியாகி தப்பிச்சு செல்றதால இங்க அந்த திரவ மூலக்கூறுகளோட எண்ணிக்கை வந்து என்ன செய்யும் சொன்னால் குறைவடைய போகும். ஆகவே இந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கிற அந்த திரவ மூலக்கூறுகளினுடைய சராசரி இயக்க சக்தி என்ன செய்யும் சொன்னால் மாற்றமடையும். ஏன்னு சொன்னா மூலக்கூறுகளோட எண்ணிக்கை மாற்றம் அடைகிறதால அந்த சராசரி இயக்க சக்தி மாற்றம் அடையுமே தவிர மற்றும்படி அந்த மூலக்கூறுகளோட இயக்க சக்தியில மாற்றம் ஏற்படாது. சராசரி இயக்க சக்தி தான் இங்க மாற்றம் அடைய போகுது. இதுல பாருங்க, சக்தி கூடிய மூலக்கூறுகள் திரவ மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசையை மீறி திரவ மேற்பரப்பிலிருந்து தப்பிச்சு செல்லுதல் ஆவியாதல் எனப்படும் என்று சொல்லி சொல்லப்படும். மற்றது இப்ப எஞ்சி இருக்கும் ஒவ்வொரு திரவ மூலக்கூறுகளினதும் இயக்க சக்தியில் மாற்றம் இருக்காது, ஆனால் சராசரி இயக்க சக்தி தான் குறைவடையும். இந்த கூற்றுக்கள் வந்து உங்களுக்கு வடிவா விளங்கி இருக்கணும். ஏன்னு சொன்னால் இது பொதுவாக இயக்க சக்தி ஒவ்வொரு துணிக்கையினதும் தனித்தனியான இயக்க சக்தியில மாற்றம் ஏற்படாது. ஆனா அந்த தொகுதியினுடைய சராசரி இயக்க சக்தி வந்து அங்க துணிக்கைகளினுடைய எண்ணிக்கை குறைகிறதால அங்க சராசரி இயக்க சக்தி வந்து குறைவடையும். அப்ப ஆவியாதல்ன்றது ஒரு திரவம் வந்து ஆவி நிலைக்கு மாறும் செயற்பாடாகும். இது வந்து ஆவியாதல் வந்து எல்லா வெப்பநிலைகளையும் சாதாரணமா நடக்கிற ஒரு செயற்பாடாகத்தான் இருக்க போகுது. ஆனால் கொதித்தல் வந்து அப்படி இல்லை. கொதிநிலையில வந்து இது வந்து கூடுதலாக நடைபெறும். அப்ப இதுல நாங்கள் 2 விதத்துல எங்களுக்கு திரவம் வந்து ஆவியாகும் என்று பார்த்து நாங்கள் ஒன்று ஆவியாதல், கொதித்தல். இப்ப இதுல முதலாவது நாங்கள் ஆவியாதல் சம்பந்தமான விஷயத்தை தான் பார்க்க போறோம். கொதித்தல் சம்பந்தமான விஷயங்கள் வந்து நாங்கள் அங்கால் நிரம்பல் ஆவி மற்றது நிரம்ப ஆவி சம்பந்தமா பார்த்துட்டு கடைசியா நாங்கள் அதை பார்ப்போம். அப்ப இதுல உங்களுக்கு இப்ப ஆவியாதல்ன்றது என்னன்னு சொல்லி தெளிவா உங்களுக்கு விளங்கி இருக்கும். இதுல உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம், ஆவியாதலின் போது பாத்தீங்கன்னு சொன்னால் திரவ மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசையிலும் பார்க்க கூடுதலான அந்த அந்த கவர்ச்சி விசையை மீறிக்கொண்டு வெளியில போகக்கூடிய துணிக்கைகள் தான் என்ன செய்யும், ஆவியாகி போகும். இதுல எங்களுக்கு ஒரு திரவம் வந்து ஆவியாகிற நேரம் எங்களுக்கு அதுல சில வேளை குளிர்ச்சி ஏற்படலாம். அதுக்குரிய காரணம் என்னன்னு சொல்லி இதுல கூறப்பட்டிருக்கு. பாரு என்னன்னு சொன்னால் திரவ மூலக்கூறுகள் வந்து இப்ப இதுல கணக்க திரவ மூலக்கூறுகள் இருந்தது. அதுல வந்து சில மூலக்கூறுகள் தப்பிச்சு சக்தி கூடிய மூலக்கூறுகள் வெளியில போற நேரம் இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் வெப்பத்தை உறிஞ்சித்தான் என்ன செய்யும்னு சொன்னால் அந்த சராசரி கதியை வந்து பேணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இங்க வந்து வெப்பம் வந்து உறிஞ்சப்படுகிறது. அப்ப வெப்பம் உறிஞ்சப்படுறதால எங்களுக்கு இங்க வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் திரவம் வந்து திரவத்துல வந்து வெப்பநிலை குறைவு வந்து என்ன செய்யும்னு சொன்னால் ஏற்படுகிறது. அப்ப அந்த வெப்பநிலை குறைவு ஏற்படுறதால தான் எங்களுக்கு இப்ப சாதாரணமா நாங்கள் எங்களுக்கு நாங்கள் பாவிக்கிற கொலோன் ரைட் பாடி ஸ்ப்ரேயோ அல்லது ஆல்கஹால் சம்பந்தமான விஷயங்களோ எங்களோட உடம்புல பட்டுட்டு அது வந்து ஆவியார நேரம் எங்களோட கையில வந்து குளிர்ச்சியை வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உணரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அந்த குளிர்வடைகிறதுக்கு நாங்கள் அந்த குளிர்ச்சியை உணர்றதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால் இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா
ஆவியாக வெளிக்கிட திரவ மூலக்கூறுகளோட சராசரி இயக்க சக்தி வந்து குறைவடையுது. அப்ப அந்த இயக்க சக்தியை வந்து பேணணும்னு சொன்னால், அதாவது சராசரி கதியை வந்து நான் அங்க பேணணும்னு சொன்னால் சூழல்ல இருந்து என்ன செய்யும்னு சொன்னா வெப்பம் வந்து உறிஞ்சப்பட போகுது. அப்ப வெப்பம் உறிஞ்சப்படுற நேரம் திரவத்துல வந்து வெப்பநிலை குறைவு வந்து ஏற்பட போகுது. ஸோ இதன் விளைவாக எங்களோட தோல்ல இருந்து நீர் அல்லது ஆல்கஹால் ஆவியாகிற நேரம் எங்களால வந்து குளிர்ச்சியை வந்து உணரக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த விஷயம் பார்ப்போம். இந்த ஆவியாதல் வீதம் தங்கி இருக்கிற காரணிகள் என்னென்ன? இதுல பார்த்த நீங்க மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசையிலும் பார்க்க கூடியளவு சக்தி கொண்ட மூலக்கூறுகள் தான் திரவ மேற்பரப்பை விட்டு தப்பிச்சு செல்லும்னு சொல்லி பார்த்தினாங்க. அப்ப இங்க மூலக்கூற்று கவர்ச்சி விசை எங்களுக்கு செல்வாக்கு செலுத்த போகுது. அதே மாதிரி திரவத்தின் வெப்பநிலை, திரவத்தினுடைய வெப்பநிலையும் வந்து இங்க எங்களுக்கு ஆவியாதல் வீதத்துல செல்வாக்கு செலுத்தும். அதே மாதிரி மேற்பரப்பளவு, மற்றது காற்றோட்டம். அப்ப இந்த 4 காரணங்களும் என்ன செய்யுதுன்னு சொன்னா ஆவியாதல் வீதத்துல வந்து ஆவியாதல் வீதம் வந்து தங்கி இருக்கிற காரணிகளாக அமையும். எங்களுக்கு மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை குறைவாக இருக்கிற அந்த மூலக்கூற்று கவர்ச்சி விசைக்கு உட்படாத மூலக்கூறுகள் என்ன செய்யும்னு சொன்னால் மேற்பரப்பிலிருந்து தப்பித்து வெளியில போகும். அதே மாதிரி திரவத்தினுடைய வெப்பநிலை கூடின வெப்பநிலை இருக்குமாக இருந்தால் எங்களுக்கு அந்த திரவம் வந்து ஆவியாக போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப இதுல எங்களுக்கு ஆவியாதல் வீதத்தை அதிகரிக்கணும்னு சொன்னா மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை குறைவாக காணப்படணும். மற்றது திரவத்தினுடைய வெப்பநிலை கூடுதலாக காணப்படணும். மேற்பரப்பளவு, இப்ப இது சாதாரணமான ஒரு சிறிய மேற்பரப்பளவையும் கவனத்துல கொள்வோம். அதே மாதிரி ஒரு குறித்த ஒரு பெரிய ஒரு மேற்பரப்பளவையும் கருத்துல கொண்டால் எங்களுக்கு மேற்பரப்பளவின் உடைய அளவு வந்து பெரிதாக இருக்குமா இருந்தால் அதிகளவான மூலக்கூறுகள் தப்பிச்சு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆகவே எங்களுக்கு மேற்பரப்பளவு அதிகரிக்கும் போது எங்களுக்கு ஆவியாதல் வீதமும் வந்து இங்க அதிகரிக்கும். எங்களுக்கு மேற்பரப்பளவு வந்து அதிகமாக இருந்தால் எங்களுக்கு அதிகரிக்குமாக இருந்தால் எங்களுக்கு ஆவியாதல் வீதம் வந்து அதிகரிக்கும். கடைசி காற்றோட்டம். நீங்க காற்றோட்டம் நீங்க துவைத்த உடைகளை வந்து நீங்க என்ன செய்யணும், அதை காய வைக்கிறதுக்காக என்ன செய்யறீங்கன்னு சொன்னா காற்றோட்டமான இடத்துல தான் நீங்க அதை வந்து நீங்க காய போடுறீங்க. அப்ப எங்களுக்கு காற்றோட்டம் அதிகரிக்க அதிகரிக்க எங்களுக்கு இங்கே நடக்கும்னு சொன்னால் ஆவியாதல் வீதம் வந்து அதிகமாகும். இப்போ சாதாரணமா நீங்க ஒரு பீச்சில் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸோட வாரீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பீச் சைடே நடந்து திரிஞ்சுவீங்களா இருந்தா உங்களுக்கு உங்களோட உடுப்பு வந்து விரைவாக வந்து என்ன செய்யணும்னு சொன்னா உலர்ந்தது. அதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா கடற்கரையில காற்று வந்து நல்ல வேகமாக அடிக்கும். ஸோ காற்றோட்டம் வந்து அங்கே கூடுதலாக இருக்கிறதால எங்களுக்கு அந்த ஆவியாதல் வீதம் வந்து அதிகமாக காணப்பட போகுது. அப்ப எங்களுக்கு ஆவியாதல் வீதம் தங்கியுள்ள காரணிகள் என்று வரும்போது மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை குறைவாக இருந்தால் எங்களுக்கு ஆவியாதல் வீதம் அதிகமாக இருக்கும். திரவத்தின் வெப்பநிலை கூடவாக இருக்குமா இருந்தால் எங்களுக்கு ஆவியாதல் வீதம் அதிகரிக்கும். மேற்பரப்பளவு அதிகமாக இருந்தாலும் எங்களுக்கு ஆவியாதல் வீதம் அதிகரிக்கும். அதே போல காற்றோட்டம் அதிகமாக இருக்கிற நேரம் எங்களுக்கு ஆவியாதல் வீதம் அதிகமாக காணப்படும். இப்ப நாங்கள் ஆவியாதல் வீதம் சம்பந்தமாக பார்த்துட்டோம். இனி அடுத்தது ஆவியாதல் எப்பப்ப நடக்கும், அந்த ஆவியாதலோடு சம்பந்தப்பட்ட இன்னும் சில விஷயங்களையும் நாங்கள் பார்ப்போம். அப்ப ஆவியாதல் எங்க நடக்கும் என்று பாத்தீங்கன்னு சொன்னா திரவ மேற்பரப்புல தான் இந்த ஆவியாதல் வந்து நடைபெறும். அப்ப இதுல வந்து ஆவியாதல் நடக்கிற நேரம் எங்களுக்கு வெப்பநிலை மாற்றம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப இது இந்த ஆவியாதல் வந்து எல்லா வெப்பநிலைகளிலும் நடக்கக்கூடிய ஒரு செயல்முறையாகத்தான் இருக்க போகுது. மற்றது இது ஆவியாதல் வந்து எங்களுக்கு கட்புலன் ஆகாதது. மற்றது இது ஒரு மெதுவான செயற்பாடாகத்தான் இருக்கும். மற்றது காற்று, சாரீரப்பதன், வெப்பநிலை என்பவற்றில் இது வந்து தங்கி இருக்கும். இந்த சாரீரப்பதன் சம்பந்தமான விஷயம் நாங்கள் பிறகு பார்ப்போம். இந்த சாரீரப்பதன் சொன்னா என்னன்னு சொல்லி நாங்கள் இதுக்கு அடுத்தடுத்த பகுதிகளில் நாங்கள் பார்க்க போறோம். அப்ப இதுல ஆவியாதல் வந்து
காற்று, வெப்பநிலை, சாரீரப்பதம் என்பவற்றில் தங்கி இருக்க போகுது. இது ஒரு மெதுவான செயற்பாடு. இவ்வாறான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு சொன்னா உங்களுக்கு MCQல இவ்வாறான கேள்விகள், அதாவது கூற்று கேள்விகள் வார நேரம் இவ்வாறான முக்கியமான தரவுகள் தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். திரவ மேற்பரப்பில் மட்டும் நிகழும், எல்லா வெப்பநிலைகளிலும் நிகழும், ஆவியாதலின் போது குளிர்ச்சி ஏற்படும். அப்ப இது அப்போதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணினான். அடுத்தது இது கட்புலன் ஆகாது. அடுத்த விஷயம், இதெல்லாம் ஒரு தியரின்னு சொன்னா நீங்க இது ஞாபகத்துல வச்சிருக்க வேண்டிய விஷயங்கள். இப்ப நாங்க ஒரு மூடிய தொகுதி என்ற பார்ப்போம். இப்ப மூடிய தொகுதி என்று நாங்கள் எடுக்கக்குள்ள எங்களுக்கு திரவத்தில இருந்து ஆவி நிலைக்கு வாரதை நாங்கள் ஆவியாதல் என்று சொல்லுவோம். அதே மாதிரி ஆவி நிலையிலிருந்து திரவ நிலைக்கு வாரதை நாங்கள் ஒடுங்கல் என்று சொல்லுவோம். அப்ப இந்த ஒடுங்கல் எப்படி நடக்குது என்று பார்த்தோம் என்று சொன்னால், இப்ப ஒரு மூடின ஒரு தொகுதி ஒன்று நாங்கள் கருத்துல கொள்வோம். இதுக்குள்ள ஒரு பாத்திரத்துக்குள்ள திரவம் ஒன்று வைக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த திரவத்துக்கு நாங்க வெப்பநிலை அதிகரிக்கிற நேரம் திரவ மேற்பரப்பில இருந்து அந்த மூலக்கூறுகள் தப்பிச்சு செல்றதால இங்க ஆவியாதல் நடக்குது. அப்ப எங்களுக்கு நேரத்தோட திரவத்தினுடைய வெப்பநிலையை நான் அதிகரிக்க எங்களுக்கு ஆவியாதல் வீதம் என்ன செய்யும்? அதிகரிச்சு இந்த மூடின பகுதிக்குள்ள ஆவிகள் அதாவது ஆவி துணிக்கைகள் நிறைய நிரம்ப போகுது. அப்ப நிரம்புற நேரம் இந்த மூடிய பகுதியினுடைய மேற்பரப்புல என்ன செய்யும்னு சொன்னா, இந்த துணிக்கைகள், இந்த மூலக்கூறுகள் வாயு மூலக்கூறுகள் மோத போகுது. அப்படி மோதுற நேரம் எனக்கு இப்ப இவர் என்ன ஒரு எழுமாறான இயக்கத்துலதான் அங்க இங்க மாறி மாறி இயங்கி கொண்டு இருக்க போய். அப்ப எழுமாறான இயக்கங்கள்ல அந்த மேற்பரப்புல போய் மோதுற நேரம் எங்களுக்கு உந்த மாற்றம் ஒன்று ஏற்பட போகுது. அப்ப நேரத்தோட உந்த மாற்றம் சொன்னா உந்த மாற்ற வீதம் எங்களுக்கு விசையை கொடுக்கும். அப்ப விசையோட சம்பந்தப்படுறதால இது மேற்பரப்பளவுல தங்கி இருக்க போகுது. ஆகவே விசை மேற்பரப்பளவோட சம்பந்தப்பட்ட விஷயம் அமுக்கம். அப்ப இதுக்குள்ள அமுக்கம் உருவாக போகுது. அப்படி இப்ப நாங்கள் இதுல வெளியில தப்பிச்சு போன அந்த மூலக்கூறுகள் அப்படி என்ன செய்யும்? அந்த பாத்திரத்தினுடைய மேற்பரப்புல பட்டு தெரிச்சு திரும்பி திரவத்துக்கு கிட்டவாக வர்ற நேரம் திரவ மேற்பரப்பை திரும்பி அடையக்கூடிய மூலக்கூறுகளும் சிலதுகள் காணப்படலாம். ஸோ அப்படி அந்த திரவ மேற்பரப்பு அடைகிற நேரம் அவை ஒடுங்கல் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். ஆவி நிலையில இருந்து பிறகு திரவ நிலைக்கு மாறுறது விஷயம் தான் அந்த ஒடுங்கலாக இருக்க போகுது. அப்ப இதுக்குரிய அனிமேஷனையும் நாங்கள் பார்ப்போம். பாருங்க, மேற்பரப்பை விட்டு தப்பிச்சு போன மூலக்கூறுகள் திரும்ப அந்த திரவ நிலைக்கு அருகாமையில திரவத்துக்கு அருகாமையில மேற்பரப்பை அடைகிறதான் சொல்றோம் ஒடுங்கல் என்று சொல்ல போறோம். And put a lid on. அப்ப இது ஆவியாதல் நடக்குது. மேற்பரப்புல அடிபட்டு அந்த திரவ மேற்பரப்புக்கு கிட்டவா சில துணிக்கைகள் வரப்போகுது. அப்படி வார நேரம் அவை என்ன ஒடுங்கலுக்கு உட்பட போயினும். இவ்வாறு எழுமாறான இயக்கத்துல இருக்கிற நேரம் அந்த மூலக்கூறுகள் என்ன செய்யும் என்றால் திரும்ப அந்த திரவ மேற்பரப்புக்கே சேரப்போகும். அதைத்தான் நாங்கள் ஒடுங்கல் என்று சொல்லி நாங்கள் இங்க சொல்ல போறோம். இதுல காட்டப்படுது பாருங்க, இந்த மஞ்சள் கலர்ல காட்டப்படுது. அப்ப மேற்பரப்பு அடைஞ்ச உடனே இவர் திரவத்துக்குள்ள வார. அப்ப இதைத்தான் நாங்கள் சொல்ல போறோம் ஒடுங்கல் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். இதுல கவனிச்சு கொள்ளுங்க, திரவ மேற்பரப்பில் இருந்து ஆவி நிலைக்கு சென்று மூலக்கூறுகள் மீண்டும் திரவத்தினுள் செல்லுதல் ஒடுங்கல் எனப்படும். ஆவி நிலையில இருந்து திரும்ப திரவ நிலைக்கு வார அந்த செயற்பாடுதான் அந்த ஒடுங்கல் என்று சொல்லி சொல்லுவோம். ஆவியின் அடர்த்தி அதிகரிக்க ஒடுங்கல் வீதம் அதிகரிக்கும். ஏன்னு சொன்னால், இப்ப நான் இதுல சொல்லப்பட்டதன்படி பார்த்தோம்னு சொன்னா, இதுக்குள்ள இருக்கிற ஆவி நிலை அதிகரிக்க இதுக்குள்ள இருக்கிற ஆவி மூலக்கூறுகளோட எண்ணிக்கை அதிகரிக்க எங்களுக்கு நிறைய துணிக்கைகள் இதுக்குள்ள அசைய போகும். ஸோ அசைகிற நேரம் எங்களுக்கு திரவ மேற்பரப்பை அடையக்கூடிய மூலக்கூறுகளின் எண்ணிக்கை
அதிகரிக்கும். அப்ப அப்படி அதிகரிக்கிறதால எங்களுக்கு ஒடுங்கல் வீதமும் வந்து அதிகரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது வளிமண்டல அமுக்கத்தில் ஒடுங்கல் வீதம் தங்கி இருக்கவில்லை என்று சொல்றாங்க. வளிமண்டல அமுக்கத்துல அங்க ஒடுங்கல் வீதம் தங்கி இருக்கவில்லை. ஏன்னு சொன்னா எங்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கிற நேரம் ஆவியாதல் வீதத்துல எங்களுக்கு ஒடுங்கல் வீதம் தங்கி இருக்க போகுது. ஆகவே வளிமண்டல அமுக்கத்தில் வந்து அங்க ஒடுங்கல் வீதம் தங்கி இருக்காது. ஏன்னு சொன்னா இங்க ஆவியாகிற நேரம் ஆவியாக்கிய துணிக்கைகள் இந்த பாத்திரத்துக்குள்ள இயங்குற நேரம் இந்த மேற்பரப்பளவுல பாத்திரத்தினுடைய மேற்பரப்போட மோதுற நேரம் எங்களுக்கு இந்த ஆவியால உருவாக்கப்பட போற அமுக்கம் ஆவி அமுக்கம் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். அது சம்பந்தமா நாங்கள் அடுத்த விஷயம் பார்க்க போறோம். அப்ப இதுல உங்களுக்கு தெரிய வேண்டியது வளிமண்டல அமுக்கத்தில் வந்து ஒடுங்கல் வீதம் தங்கி இருக்காது. இதுல பாருங்க, இதுல ஆவியாகி செல்ற மூலக்கூறுகளின் எண்ணிக்கையிலும் பார்க்கிற ஒடுங்குகின்ற மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை வந்து குறைவாக இருப்பின் அங்க வந்து திரவம் வந்து ஆவியாகுதுன்னு சொல்லி அர்த்தம். சரியா? அப்ப இதுல இருந்து ஆவியாகிற துணிக்கைகளுடைய எண்ணிக்கையிலும் பார்க்க ஒடுங்கல் அடைகிற திரவத்தினுடைய எண்ணிக்கை குறைவடையும் என்று சொன்னால் இந்த திரவம் என்ன செய்யும் என்று சொன்னால் ஆவியாகி போக 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 இந்த திரவ மட்டம் குறைஞ்சு கொண்டு வரும். அதே இது ஆவியாதல் வீதமும் ஒடுங்கல் வீதமும் அங்க சமனாக இருந்தால் இங்கே நடக்கும்னு சொன்னால் ஆவியாகிற துணிக்கை முழுக்க ஒடுங்கல் அடைஞ்சிடும். அப்ப ஆவியாகிற துணிக்கை முழுக்க ஒடுங்கல் அடைஞ்சிட்டுன்னு சொன்னால் இந்த திரவ மட்டத்துல மாற்றம் ஏற்படாது. அப்ப வந்து அங்க ஆவியாதல் நடைபெறவில்லை என்று சொல்லி நாங்கள் கருத்துல கொள்ள போறோம். சரியா? வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. முதல் பார்த்த நாங்கள் ஆவியாதல் வீதத்திலும் பார்க்க ஒடுங்கல் வீதம் குறைவாக இருக்குமா இருந்தால் அங்க திரவம் வந்து ஆவியாகுது என்று சொன்னா என்ன அர்த்தம் என்றால் இந்த திரவம் வந்து ஆரம்பத்தில் இந்த திரவ மட்டத்திலும் பார்க்க குறைஞ்சு கொண்டு போகுது. ஏனென்றால் ஆவியாதல் வீதத்திலும் பார்க்க ஒடுங்கல் வீதம் குறைவு. இதுல ஒரு 100 துணிக்கைகள் ஆவியாகுதுன்னு சொன்னா அதுல 10 துணிக்கை தான் ஒடுங்கல் அடையுதுன்னு சொன்னா 90 துணிக்கைகள் என்ன செய்திருக்கு? ஆவியாகி இருக்குது. அப்ப இதுல குறைவு தான் ஏற்பட போகுது. இரண்டாவது, ஆவியாதல் வீதமும் ஒடுங்கல் வீதமும் சமனாக இருந்தால் இப்ப 100 துணிக்கைகள் ஆவியாதுன்னு சொன்னா 100 துணிக்கைகளுமே ஒடுங்குமா இருந்தால் இங்க மாற்றம் ஏற்படாது. ஆகவே இந்த திரவம் வந்து ஆவியாகவில்லை என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்தது, ஆவியாகி செல்லும் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் ஒடுங்குகின்ற மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் சமமாக உள்ள போது திரவம் ஆவியாகவில்லை என்று சொல்லி நாங்கள் கருத்துல கொள்ளுவோம். அப்ப அந்த திரவத்தினுடைய அளவு வந்து என்ன செய்யாது? குறைவடையாது. இது வந்து ஒரு படத்துல காட்டப்பட்டிருக்கிற மாதிரி யோசிப்போம். இது ஆரம்ப நிலை. ஆரம்ப நிலையில எங்களுக்கு ஆவியாதல் நடக்குது. இடைநிலையில பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இதுல ஆவியாதல் வீதத்திலும் பார்க்க எங்களுக்கு ஒடுங்கல் வீதம் கூடவாக இருக்குது. ஈக்லிபிரியம் என்று சொல்லி பார்த்தோம். அதாவது இதைத்தான் சொல்ல போறோம் நாங்கள் இயக்க சமநிலை என்று சொல்லி சொல்லுவோம். அதாவது ஆவியாதல் வீதமும் ஒடுங்கல் வீதமும் சமனாக இருக்கிறது வந்து இயக்க சமநிலை, அதாவது வெப்ப சமநிலை என்று சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த நேரம் எங்களுக்கு ஆவியாதல் வீதம் சமன் ஒடுங்கல் வீதமாக காணப்படும். ஓகே, இப்ப இதுல எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஆவியாதல் வீதமும் ஒடுங்கல் வீதமும் சமனாக இருந்தால் அதை நாங்க சொல்ல போறோம் இயக்கவியல் சமநிலை என்று சொல்லி சொல்லுவோம். அடுத்த விஷயம், இப்ப நாங்கள் ஆவியாகிற இந்த துணிக்கைகள் வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் பாத்திரத்தினுடைய மேற்பரப்போட மோத போகுது. அப்படி மோதுற நேரம் எங்களுக்கு அமுக்கம் ஒன்று உருவாக போகுது. இந்த அமுக்கத்தை தான் நாங்க சொல்ல போறோம் ஆவி அமுக்கம் என்று சொல்லி சொல்லுவோம். இப்ப இதுல நாங்கள் வெப்பநிலையை அதிகரித்து கொண்டு போற நேரம் எங்களுக்கு ஆவியாதல் வீதம் அதிகரிக்கும். ஆவியாதல் வீதம் அதிகரிக்கிற நேரம் எங்களுக்கு இதுக்குள்ள இருக்க போற ஆவி நிலை மூலக்கூறுகள் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஆகவே அந்த மூலக்கூறுகள் வந்து பாத்திரத்தோட மோத போகுது. அப்படி மோதுற நேரம் எங்களுக்கு அந்த மேற்பரப்புல வந்து மோதுறதால எங்களுக்கு உந்த மாற்றம் ஏற்படும். அந்த உந்த மாற்றம் காரணமாக எங்களுக்கு விசை ஒன்று உருவாக போகுது. அந்த விசை காரணமாக எங்களுக்கு இதுக்குள்ள அமுக்கம் ஏற்பட போகுது. ஆகவே ஆவியானது பாத்திரம் ஒன்றில் அடைக்கப்பட்டுள்ளதாக கருதப்பட்டு ஆவி மூலக்கூறுகள் பாத்திரத்தின் சுவருடன் ஓரலகு பரப்பில் உயர்த்தப்படும் விசை, ஓரலகு பரப்பில் உயர்த்தப்படும் விசை தான் என்னவா இருக்கும் என்று சொன்னால் ஆவி அமுக்கமாக இருக்கும். அப்ப இங்க எங்களுக்கு ஆவி மூலக்கூறுகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதால எங்களுக்கு
ஆவி மூலக்கூறுகளின் இயக்க சக்தியை அதிகரிப்பதனாலும் இந்த ஆவி அமுக்கத்தை வந்து நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் அதிகரிக்கலாம். ஒன்று வந்து ஆவி மூலக்கூறுகளோட எண்ணிக்கையை வந்து அதிகரித்தால் எங்களுக்கு மோதுகை அதிகரிக்கும். அதே மாதிரி அந்த ஆவி மூலக்கூறுகளோட இயக்க சக்தியை அதிகரிப்பதாலும் எங்களுக்கு இந்த ஆவி அமுக்கம் வந்து இங்க அதிகரிக்கும். அப்ப உங்களுக்கு ஆவி அமுக்கம்னு சொன்னா என்னென்று கிளியரா விளங்கணும். இந்த ஆவி மூலக்கூறுகள் என்ன செய்ய போது, பாத்திரத்தினுடைய ஓரளவு பரப்புல போய் மோத போகுது. மோதுறதால அங்க ஓரளவு பரப்புல உயர்த்தப்படும் விசைதான் இந்த ஆவி அமுக்கமாக இருக்க போகுது. அப்ப இனி பார்ப்போம் இந்த ஆவி அமுக்கத்தோட சம்பந்தப்பட்ட மற்றைய விஷயங்களை. ஆவிகளினுடைய வகைகளை பார்ப்போம். ஒன்று வந்து நிரம்பி ஆவி, மற்றது நிரம்ப ஆவி. அது என்ன நிரம்பி ஆவி என்று சொன்னா என்ன, நிரம்ப ஆவி என்று சொன்னா என்ன? இப்ப நிரம்பி ஆவி என்று சொன்னா என்னன்னு சொன்னால், இப்ப நாங்கள் குறித்த ஒரு திரவத்தில இருந்து மூலக்கூறுகள் தப்பிச்சு செல்ற நேரம் அந்த ஆவி மூலக்கூறுகள் தமது சொந்த திரவத்தோட தொடுகையில இருக்குமாக இருந்தால் அதை சொல்லுவோம் நாங்கள் நிரம்பிய ஆவி என்று சொல்லி சொல்லுவோம். உதாரணமா இது ஒரு நீரெண்டு எடுத்தோம்னு சொன்னா, இந்த பாத்திரத்துக்குள்ள இது மூடிய ஒரு தொகுதிக்குள்ள இது திரவம், அதாவது நீர் மட்டும்தான் இங்க காணப்படுதுன்னு சொன்னா, இந்த நீர்ல இருந்து ஆவியாகின மூலக்கூறுகள் தனது சொந்த திரவமான இந்த நீரோட தொடுகையில இருக்கிற இந்த ஆவியைத்தான் சொல்ல போறோம் நிரம்பிய ஆவி என்று சொல்லி சொல்லுவோம். அப்ப நீரினுடைய ஆவி நீராவியா இருந்தால் அது தனது சொந்த திரவத்தோட தொடுகையில் இருக்கிற நேரம் நிரம்பிய ஆவியா இருக்கு. சில இது உதாரணத்துக்கு ஆல்கஹால் என்று எடுப்போம்னு சொன்னா, ஆல்கஹால் திரவமா இருக்கிற நேரம் ஆல்கஹால் ஆவி இருக்குமா இருந்தால் அந்த மூடிய பாத்திரத்துக்குள்ள அந்த ஆல்கஹால் ஆவி தனது சொந்த திரவத்தோட தொடுகையில இருக்குமாக இருந்தால் அது ஒரு நிரம்பிய ஆவின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அப்ப இந்த நிலையில இந்த நிரம்பிய ஆவியால வழங்கப்பட போற அமுக்கம் தான் நிரம்பல் ஆவி அமுக்கம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். சரியா? அப்ப நிரம்பல் ஆவின்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும், தனது சொந்த திரவத்துடன் தொடுகையில இருக்கிற ஆவிதான் நிரம்பிய ஆவி அல்லது நிரம்பல் ஆவி என்று சொல்லி சொல்லுவோம். அந்த நேரம் அந்த ஆவியால வழங்கப்படுற அமுக்கம் தான் நிரம்பிய ஆவி அமுக்கம் அல்லது நிரம்பல் ஆவி அமுக்கம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அடுத்தது நிரம்பாத ஆவி. நிரம்பாத ஆவி என்று சொன்னால் என்ன? இப்ப எனக்கு இதுல நான் வெப்பநிலையை அதிகரித்து கொண்டு போக ஆவியாதல் வீதம் அதிகரிச்சு ஒரு கட்டத்துல இந்த திரவம் முழுமையாக ஆவியாக மட்டும்தான் இதுக்குள்ள இருக்க போகுதுன்னு சொன்னால், இந்த மூடிய பாத்திரத்துக்குள்ள வெறும் ஆவி மட்டும்தான் இருக்க போகுது, திரவம் ஒன்றும் இல்லை என்று சொன்னால், இந்த ஆவி மட்டும் காணப்படுகிற அந்த தொகுதி அது தனது சொந்த திரவத்துடன் தொடுகையில் இல்லாத ஆவி நிரம்பாத ஆவி எனப்படும். அப்ப இந்த ஆவி செலுத்துற அமுக்கம் தான் நிரம்பாத ஆவி அமுக்கமாக இருக்கும். வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப இந்த தொகுதிக்கு நான் வெப்பநிலையை அதிகரித்து கொண்டு போக என்ன நடக்கும் என்று சொன்னால், இதுல இருந்த நீர் முழுக்க திரவம் முழுக்க ஒரு கட்டத்துல ஆவியாக மாறிடும். அப்ப ஆவியாக மாறினால் அந்த தொகுதியில வந்து எங்களுக்கு திரவம் காணப்படாது, வெறும் ஆவி மட்டும்தான் இருக்க போகுது. அப்ப அந்த ஆவி வந்து அங்க தனக்கண்டு ஒரு சொந்தமான திரவம் ஒன்றையும் வச்சிருக்காது. அப்ப அந்த முழு திரவமும் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஆவியா போயிடும். ஸோ அப்படி ஆவியா போறதால அங்க ஆவி மட்டும்தான் காணப்பட போகுது. அப்ப தனது சொந்த திரவத்துடன் தொடுகையில இருக்காத ஆவிகள் எல்லாமே நிரம்பாத ஆவி என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அப்ப இந்த ஆவி கொடுக்கிற அமுக்கம் தான் நிரம்பாத ஆவி அமுக்கம். இனி பார்ப்போம் ஒரு நிரம்பிய ஆவியை வந்து எவ்வாறு நிரம்பாத ஆவியாக மாற்றலாம். இது வந்து உங்களுக்கு கேட்கலாம், நிரம்பிய ஆவியை வந்து எவ்வாறு நிரம்பாத ஆவியாக மாற்றுறது, என்னென்ன செயல்முறைகள்ல நாங்கள் இதை மாற்றலாம் என்று சொல்லி பார்ப்போம். ஒன்று வந்து வெப்பநிலையை அதிகரித்தல். இப்ப இதுல எங்களுக்கு இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல ஆரம்பத்துல இவ்வாறு இருந்தது. நீங்க வெப்பநிலையை அதிகரித்து கொண்டு வர என்ன நடக்குது, இது நாங்கள் நீரெண்டு எடுத்தால் இந்த நீர்ல இருந்து ஆவி போய் இது முழுக்க என்ன இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த நிலையில இருந்த நீர்மட்டத்திலும் பார்க்க இந்த இருக்கிற நீர்மட்டம் வந்து குறைஞ்சிட்டு. அப்ப நான் வெப்பநிலையை அதிகரிக்க இங்க என்ன நடக்கும்னு சொன்னால், இது வந்து இதுக்குள்ள இருக்க போறவர் வந்து நிரம்பிய ஆவியாக இருக்கணும்னு சொன்னால், எங்களுக்கு ஆவியாதல் வீதமும் ஒடுங்கல் வீதமும் எங்களுக்கு சமனாக இருந்தால்தான் எங்களுக்கு இதுக்குள்ள நிரம்பல் ஆவி இருக்கும். ஏன்? எங்களுக்கு இந்த திரவம் தனது சொந்த திரவத்தோட இந்த ஆவி வந்து தொடுகையில இருக்கும். அப்படின்னு சொன்னால்
இந்த ஆவியாதல் வீதமும் ஒடுங்கல் வீதமும் சமனாக இருந்தால் தான் இந்த திரவம் வந்து என்ன செய்யாது, ஆவியாகவில்லை என்று எடுத்துக்கொண்டு நாங்கள் இதை எடுப்போம், என்ன இந்த தொடர்பு எடுக்க போறோம். அப்ப எங்களுக்கு இங்க ஆவியாதல் மட்டும் நடக்குமாக இருந்தால், ஆவியாதல் வீதம் வந்து ஒடுங்கல் வீதத்திலும் பார்க்க கூடுதலாக இருந்தால் இந்த திரவம் வந்து குறைவடைஞ்சு ஆவியா போயிடும். அப்ப எங்களுக்கு நிரம்பிய நிலையில வடிவா கவனிச்சு கொள்ளுங்க, நிரம்பிய நிலையில ஆவியாதல் வீதமும் ஒடுங்கல் வீதமும் சமன். அதாவது இயக்கவியல் சமநிலை, இயக்க சமநிலை என்று சொல்லித்தோம். வடிவா கவனிச்சு கொள்ளணும். நிரம்பல் ஆவின்னு சொன்னா நிரம்பல் நிலையில ஆவியாதல் வீதமும் ஒடுங்கல் வீதமும் சமனாக இருக்கணும். அப்ப சமனாக இருக்கணும்னு சொன்னால் இதுக்குள்ள இருக்கிற அந்த வாயுவினுடைய அடர்த்தி வந்து ஒரு மாறிலியாகத்தான் இருக்கணும். சரி, அப்ப நீங்க வெப்பநிலை அதிகரிச்சு கொண்டு போனாலும் நிரம்பிய ஆவியை வந்து நிரம்ப ஆவியா மாத்த போறீங்க. அப்ப நீங்க வெப்பநிலை அதிகரிக்கிற கணத்துல இது வந்து ஒரு நிரம்பிய ஆவியா இருக்குதுன்னு சொன்னால் இங்க நீங்க வெப்பநிலை அதிகரித்து கொண்டு போக 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 எங்களுக்கு ஆவியாதல் வீதம் அதிகரிக்கும். ஆகவே ஆவியாதல் வீதம் அதிகரித்தால் எங்களுக்கு ஒடுங்கல் வீதமும் அதுக்கு ஏற்ற மாதிரி அதிகரித்து கொண்டு போகணும். ஏனென்றால் இதுக்குள்ள இருக்கிற அடர்த்தி வந்து மாறக்கூடாது. ஏனென்று சொன்னால் நிரம்பிய நிலையில ஆவியாதல் வீதம் சமன் ஒடுங்கல் வீதம். அப்படி பார்க்கிற நேரம் இப்ப இதுல நாங்கள் பார்ப்போம், நிரம்பிய ஆவி என்று வரும்போது நாங்கள் இதுக்கு வெப்பநிலையை அதிகரித்து கொண்டு போறோம். ஆனால் இங்க இதுக்குள்ள இருக்கிற அந்த ஆவியினுடைய அடர்த்தியை வந்து நான் மாற்றக்கூடாது. அப்ப ஆவியினுடைய அடர்த்தியை வந்து நான் மாற்றக்கூடாதுன்னு சொன்னால் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அப்ப இதுல பாருங்க, இதுல நீங்கள் வெப்பநிலையை அதிகரித்து கொண்டு போறீங்க. ஸோ வெப்பநிலையை நீங்க அதிகரித்து கொண்டு போற நேரம் எனக்கு இதுக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் ஆவியாதல் வீதம் அதிகரிக்க போகுது. ஸோ ஆவியாதல் வீதம் அதிகரிக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு இது நிரம்பல் நிலை என்று சொல்லும் போது ஒடுங்கல் வீதமும் அதிகரிக்க போகும். அப்போ ஒடுங்கல் வீதம் அதிகரிக்குதுன்னு சொன்னால் நான் சொன்னேன்னா ஆவியாதல் வீதம் சமன் ஒடுங்கல் வீதம். அப்ப இதுக்குள்ள இருக்க போற அந்த வாயு மூலக்கூறு, ரைட், வாயுவினுடைய அடர்த்தியும் வந்து ஆவியாதல் வீதம் அதிகரிக்கிறதால ஒடுங்கல் வீதம் அதிகரிக்க போது. ஆகவே அதுக்குள்ள இருக்கிற ஆவியினுடைய அடர்த்தியும் வந்து அதிகரிக்கும். அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இங்க கனவளவை வந்து மாற்றல, இங்க கனவளவை வந்து நான் மாற்றல. அப்ப கனவளவு மாற்றல, அடர்த்தியை வந்து அதிகரிக்கணும்னு சொன்னால் அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. அப்ப இங்க கனவளவு மாறையில, ஆனால் அடர்த்தி கூடுதுன்னு சொன்னால் இங்க ஆவியினுடைய திணிவு வந்து அதிகரிக்க போகுது. அப்ப ஆவியினுடைய திணிவு வந்து அதிகரிக்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் என்றால் இதுல இருந்த திரவம் வந்து முற்றாக ஆவி நிலைக்கு மாறிக்கொண்டு இருக்குது. அப்ப ஒரு கட்டத்துல இதுல இருந்த திரவம் முழுவதுமாக ஆவியாக மாறிடும். அப்ப இந்த பாத்திரத்துக்குள்ள தனிய ஆவி மட்டும்தான் காணப்படும். அப்ப அந்த ஆவி மட்டும் காணப்படுமா இருந்தால் அது ஒரு நிரம்ப ஆவியாக எங்களுக்கு மாற்றப்பட்டுடும். சரியா, திரும்ப ஒரு காட்சியுடன் கவனிச்சு கொள்ளுங்க. வெப்பநிலை அதிகரிக்கிறதால எங்களுக்கு ஆவியாதல் வீதம் அதிகரிக்கும். ஆவியாதல் வீதம் சமன் ஒடுங்கல் வீதம் எப்பன்னு சொன்னால் நிரம்பல் ஆவிக்கு, நிரம்பல் நிலையில, ரைட், நிரம்பல் ஆவிக்கு. ஏண்டா இந்த சந்தர்ப்பத்தில் அவர் சொந்த திரவத்தோட தொடுகையில் இருக்கிற, இதுல பாருங்க, இது திரவம், இது ஆவி. தனது சொந்த திரவத்தோட தொடுகையில் இருக்கிற ஆவி. அப்ப இது நிரம்பல் ஆவி. அப்ப நிரம்பல் ஆவிக்குத்தான் நாங்கள் ஆவியாதல் வீதம் சமன் ஒடுங்கல் வீதம். இது உங்களுக்கு நீங்க மறக்க கூடாத ஒரு விஷயம். ஆவியாதல் வீதம் சமன் ஒடுங்கல் வீதம் இப்ப நிரம்பல் நிலையில. அப்ப இதுல நீங்கள் வெப்பநிலை அதிகரித்து கொண்டு வர ஆவியாதல் வீதம் அதிகரிக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் ஒடுங்கல் வீதமும் அதிகரிக்கணும். அப்ப எங்களுக்கு ஆவியாதல் வீதம் சமன் ஒடுங்கல் வீதமா இருக்கிற நேரம் உங்களுக்கு இங்க அடர்த்தி வந்து மாறிலியா இருக்கும். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல ரெண்டுமே அதிகரிச்சால் கட்டாயம் ரோவும் என்ன செய்யும், அதிகரிக்கணும். அப்ப அடர்த்தி அதிகரிக்க அடர்த்தி சமன் துணிவின்கள் கனவளவு என்ற சமன்பாடுல நான் இந்த பாத்திரத்தை மூடிய இந்த தொகுதியினுடைய கனவளவை நான் மாற்றல, தனியா எண்ணத்தை மாத்தி நான் வெப்பநிலையை மட்டும்தான் மாத்தினேன். ஆகவே இங்க எனக்கு ஆவியாகிற அளவு, ஆவியிட திணிவு வந்து அதிகரிக்க, அடர்த்தி அதிகரிக்குதுன்னு சொன்னால் இங்க
திணிவு அதிகரிக்க போகுது. ஆகவே திணிவு அதிகரிக்கும் என்று சொன்னால் திரவம் முழுமையாக ஆவி நிலைக்கு மாற்றப்பட்டுடும். ஆகவே ஒரு கட்டத்துல திரவம் முழுமையாக ஆவி நிலைக்கு மாற்றப்பட்ட பிறகு இங்க திரவமே இருக்காது. அப்படி திரவமே இருக்காத இடத்துல எங்களுக்கு ஆவி மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ அந்த தொகுதியைத்தான் நாங்க சொல்ல போறோம் நிரம்பா ஆவி. தனியா வாயு மூலக்கூறுகள் மட்டும் அந்த தொகுதிக்குள்ள அசைஞ்சு கொண்டு இருக்க போகுது. இந்த தொகுதியைத்தான் நாங்க சொல்லுவோம் நிரம்பாத ஆவி. இந்த சந்தர்ப்பம் தான் அப்ப நிரம்பல் ஆவியை நிரம்பாத ஆவியாக மாற்றணும்னு சொன்னா வந்து வெப்பநிலையை அதிகரிக்க செய்யணும். அடுத்தது ஓகே, இப்ப இதுல நான் சொன்ன விஷயத்துல சின்ன ஒரு திருத்தம் உண்டு. என்னன்னு சொன்னால் இங்க வெப்பநிலை மாற்றம் அடைகிறதால நாங்கள் இங்க ஆவியினுடைய அடர்த்தியை வந்து மாறலி என்று சொல்ல இயலாது. ஏனென்றா வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க எங்களுக்கு ஆவியாதல் வீதம் அதிகரிக்க போகுது. ஸோ ஆவியாதல் வீதம் அதிகரிக்கிறதால எங்களுக்கு ஒடுங்கல் வீதமும் அதிகரிக்கும். ஆகவே அந்த ஆவியினுடைய அடர்த்தி அதிகரிச்சு கொண்டுதான் போக போகுது. ஸோ வெப்பநிலை மாறாமல் இருந்தால்தான் எங்களுக்கு இங்க அடர்த்தி வந்து மாறாமல் இருக்கும். ஏன்னு சொன்னா இப்ப இந்த கண்டிஷனை பார்ப்போம். ஒரு கால் வெப்பநிலையை மாறாம வைத்துக்கொண்டு கனவளவை வந்து இப்ப நான் அதிகரிக்கிறேன். வெப்பநிலையை மாறாம வச்சுக்கொண்டு கனவளவை அதிகரிக்கிறேன்னு சொன்னால் இங்க வெப்பநிலை மாறாட்டி அந்த வாயுவின் அடர்த்தி வந்து மாறாது. சரியா, வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. வெப்பநிலை மாறாம இருந்தா தான் எங்களுக்கு இங்க அந்த அடர்த்தி மாறாது. அப்ப எங்களுக்கு அடர்த்தியை வந்து மாறாம வச்சிருக்கணும் என்றால் இப்ப எனக்கு அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. ஆகவே இங்க கனவளவை நான் அதிகரிக்கிறேன் என்று சொன்னால் இங்க கனவளவு அதிகரிக்கப்படுற நேரம் எனக்கு திணிவும் அதிகரிக்கும். அப்ப இது ஒரு நாங்க பிஸ்டன் மாதிரி நாங்க யோசிச்சால் இந்த பிஸ்டனை வச்சுக்கொண்டு இந்த கனவளவை நாங்கள் கூட்டுவோம். இதுக்குள்ள திரவம் இருக்குது, திரவம் இருக்குது, வெப்பநிலையை மாத்தையில ஆனா கனவளவை கூட்டுறீங்க. இந்த பிஸ்டனை வந்து வெளிநோக்கி இழுத்து கொண்டு போறீங்க. இதுக்குள்ள இருக்கிற வாயு மூலக்கூறுகள் ஆவி நிலையில இருக்குது. அப்ப இது வந்து நிரம்பல் நிலையில இருக்கிற நேரம் உங்களுக்கு ஆவியாதல் வீதம் சமன் ஒடுங்கல் வீதம். இது எப்படின்னா நிரம்பல் நிலையில். அப்ப இதுல எங்களுக்கு பாருங்க திணிவை அதிகரிச்சு கொண்டு போக அதாவது கனவளவை அதிகரிச்சு கொண்டு போக இங்க திணிவினுடைய பெருமானம் வந்து என்ன செய்ய போகுது, அதிகரிக்க போகுது. அதாவது ஆவி மூலக்கூறுகள்ல திணிவு அதிகரிக்குதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம், இந்த திரவம் வந்து இப்ப ஆவியாகி கொண்டு வருது. அப்ப ஆவியிட பெருமானம் ஆவியினுடைய திணிவு கூடிக்கொண்டு வருதுன்னு சொன்னால் ஒரு கட்டத்துல எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த தொகுதிக்குள்ள திரவம் இல்லாமல் போய் நிரம்பல் ஆவி வந்து நிரம்ப ஆவியாக மாற்றப்படும். அப்ப நான் இதுக்கு முதல் செய்தது முறுக்கா வடிவா சொல்றேன்னு பாருங்க. முதல் நாங்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் வெப்பநிலையை அதிகரிச்ச நாங்கள். ஸோ வெப்பநிலையை அதிகரிக்கிற நேரம் எங்களுக்கு ஆவியாதல் வீதம் அதிகரிக்கும், ஒடுங்கல் வீதம் அதிகரிக்கும், அதே நேரம் அடர்த்தியும் அதிகரிக்கும். ஏனென்றால் அந்த நிலையில இது நிரம்பல் நிலையா இருக்க போகுது. அப்ப இங்க நாங்கள் கனவளவு மாறிலியாக வச்சிருந்த நாங்க முதலாவது டைப்ல கனவளவு சமன் எங்களுக்கு அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. ஆகவே கனவளவு சமன் திணிவின் கீழ் அடர்த்தி. அப்ப இங்க அடர்த்தி அதிகரித்தால் எங்களுக்கு திணிவு அதிகரிக்கும். ஆவியினுடைய திணிவு அதிகரிக்கின்ற என்னர்த்தம் என்றால் இந்த திரவம் வந்து ஆவியாகி முற்றாக ஒரு கட்டத்துல ஆவியாகி போயிடும். முற்றாக ஆவியாகி போனால் அங்க திரவம் காணப்படாது, இது வெறும் ஆவி மட்டும் காணப்படும். அப்ப அது நிரம்ப ஆவியா இருக்கும். அதே போல வெப்பநிலையை மாறலாம். ரெண்டாவது இது கேஸ் 1 என்று வைப்போம், இது கேஸ் 2 என்று வைப்போம். அப்ப நிரம்பலாவிய நிரம்ப ஆவியா மாற்றணும்னு சொன்னா வந்து வெப்பநிலையை அதிகரிக்கணும், இரண்டாவது கனவளவை அதிகரிக்கணும். அதாவது வெப்பநிலையை மாற்றாம கனவளவை அதிகரிக்கணும், இங்க கனவளவை மாற்றாம வெப்பநிலையை அதிகரிக்கணும். இந்த சமயம் கேஸ் 2 பாத்தீங்கன்னு சொன்னால் வெப்பநிலையை மாற்றையில வெப்பநிலை மாறாட்டி இங்க ஆவியினுடைய அடர்த்தியில மாற்றம் வராது. ஆகவே அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு, கனவளவு அதிகரிச்சு கொண்டு போறீங்க. கனவளவு அதிகரிக்கிற நேரம் எனக்கு இங்க அடர்த்தி மாறக்கூடாதுன்னு சொன்னால் ஆவியினுடைய திணிவு அதிகரிக்கும். ஆவியினுடைய திணிவை அதிகரிக்கிறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் என்றால்
திரவ நிலையிலிருந்து ஆவி நிலைக்கு வர மூலக்கூறுகளுடைய திணிவு வந்து அதிகரித்து கொண்டு வருது. அதாவது ஆவியினுடைய திணிவு அதிகரிக்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? திரவம் இங்க ஆவியாகி கொண்டு இருக்குது. ஆகவே ஒரு கட்டத்துல முற்றாக இந்த திரவம் வந்து ஆவியாகிடும். ஆகவே இந்த திரவம் வந்து இல்லாம போன பிறகு ஆவி மட்டும்தான் காணப்படும். அது வந்து நிரம்ப ஆவியாக மட்டும் காணப்படும். அடுத்தது மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால், மூன்றாவது விஷயத்தை பாத்தீங்கன்னு சொன்னா ஆவியை வெளியகற்றுதல். இப்ப நீங்க பாத்திரத்துக்குள்ள ஒரு திரவம் கொண்டு எடுக்கிறீங்க, இங்க ஆவியாதல் நடக்குது. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க என்றால், நீங்க ஃபேனை யூஸ் பண்ணியோ ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ணி இங்க இந்த வெளியேறுகிற ஆவியை வந்து வெளியகற்றி கொண்டு இருக்க போறீங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு நிரம்பிய ஆவி ஆரம்பத்தில் இருக்கணும்னு சொன்னா இந்த திரவத்தோட அந்த துணிக்கைகள் அந்த ஆவி வந்து தொடுகையில் இருக்கணும். ஆனா இப்ப இங்க ஆவியாதல் வீதம் சமன் ஒடுங்கல் வீதமா இருந்தா தான் எங்களுக்கு நிரம்பல் நிலையில இருக்கும். அப்ப இங்க நடக்க போகுது, நீங்கள் ஆவி நிலையில இருக்கிற துணிக்கைகளை வந்து நீங்கள் காற்றோட்டம் மூலம் நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா அந்த ஆவியை வந்து வெளியகற்றீங்க. அப்ப வெளியகற்ற நேரம் எங்களுக்கு இதுல வெப்பநிலையை வந்து நீங்கள் மாற்றாம வச்சிருக்கீங்க, ரைட்? இங்க வெப்பநிலையை வந்து மாத்தையில வெப்பநிலையை வந்து மாற்றாமல் வைத்துக்கொண்டு காற்றோட்டம் மூலம், ரைட், ஆவியை வெளியேற்றும் மூலம் நீங்க இங்க வந்து என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் நிரம்பிய ஆவியை நிரம்ப ஆவிக்கு மாற்ற போறீங்க. அப்ப இங்க வெப்பநிலையை மாறாட்டி எங்களுக்கு இங்க அடர்த்தி மாறாது. ஸோ அடர்த்தி மாறாட்டி எங்களுக்கு அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனபலம். ஆனால் இங்க எங்களுக்கு போக 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 என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்க ஆவியை வந்து வெளியகற்றதால இங்க அடர்த்தி வந்து என்ன செஞ்சிருமோன்னு சொன்னால் குறைஞ்சு கொண்டு போக போகுது. ஸோ அடர்த்தி வந்து குறையும். ஏன்னு சொன்னா நீங்கள் இப்ப ஆவியை வந்து வெளியகற்றதால இங்க வெப்பநிலையை மாற்றல, ஆனால் நீங்கள் ஆவியை வந்து வெளியகற்றுங்க. அப்ப எங்களுக்கு உண்மையால நிரம்பிய ஆவியா இருக்கணும்னு சொன்னா அடர்த்தி மாறாமல் இருக்கணும். அப்ப இங்க என்ன நடக்கும்? நீங்கள் ஆவியை வெளியகற்றதால இங்க எங்களுக்கு அடர்த்தி குறையும். அப்ப இந்த அடர்த்தியை வந்து மாறாமல் வச்சிருக்கிறதுக்காக இவர் என்ன செய்வார்ன்னு சொன்னால் அதிகளவான மூலக்கூறுகள், திரவ மூலக்கூறுகள் வந்து ஆவியாக வெளிக்கிடும். அப்ப ஆவியாக வெளிக்கிட என்ன நடக்கும்? இந்த திரவம் வந்து முழுமையாக ஆவியாக மாறும் ஒரு கட்டத்துல. வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. ஆரம்பத்துல நிரம்பலாவிய, நிரம்பலாவியாக இருந்தவரை நிரம்ப ஆவியாக மாற்ற போறீங்க. ஆரம்பத்துல நிரம்பல் நிலையில வெப்பநிலையை மாற்றாம வச்சுக்கிறீங்கன்னு சொன்னால் ஆவியாதல் வீதமும் ஒடுங்கல் வீதமும் சமனா இருக்கும். வெப்பநிலை மாறாததால எங்களுக்கு அடர்த்தி மாறாது. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் இங்க ஆவியாகிற இந்த துணிக்கைகளை வந்து வெளியகற்றீங்க. அப்ப வெளியகற்றினால் இங்க ஆவியாகி என்ன வெளியில அங்க அவர் போயிடுவார். அப்ப இங்க ஒடுங்கலுக்குரிய சந்தர்ப்பம் இருக்காது. அப்ப நீங்கள் இவரை வெளியில அனுப்ப இதுக்குள்ள இருக்கிற இந்த வெளியில இருக்கிற ஆவியினுடைய அடர்த்தி வந்து என்ன செய்யும்? குறைவடைஞ்சு கொண்டு போகும். அப்ப நான் நிரம்பல் நிலையில நான் வச்சிருக்கணும்னு சொன்னால் இந்த அடர்த்தியை வந்து மாறாமல் வச்சிருக்கணும் என்றால் எனக்கு இதுக்குள்ள மேலதிகமான அந்த ஆவி வந்து கொண்டு இருக்கும். அப்ப தொடர்ச்சியாக ஆவியாக என்ன நடக்கும்னு சொன்னா இந்த திரவம் வந்து ஆவியாகி ஒரு கட்டத்துல முற்றாக ஆவி அடைஞ்சிடும். அப்ப வெறுமையாக பாத்திரம் மட்டும்தான் இருக்க போது, அதுக்குள்ள ஆவி மட்டும் காணப்படும். அப்ப ஆவி மட்டும் இருக்குமா இருந்தால் இது வந்து நிரம்பல் நிலையில இருக்க. ஏண்டா சொந்த திரவத்தோட தொடையில இருக்கிறான்னு என்ன நிரம்பல் ஆவி என்று சொல்லி பார்த்தாங்க. அப்ப இங்க ஆவி மட்டும்தான் இருக்கும். அப்ப இது வந்து ஒரு நிரம்ப ஆவியாக இருக்கும். அப்ப 3 சந்தர்ப்பங்கள், வெப்பநிலையை அதிகரிக்கிறதன் மூலம், மற்றது கனவளவை அதிகரிக்கிறதன் மூலம், ஆவியை வெளியகற்றுவதன் மூலம் நிரம்பிய ஆவியை நிரம்பாத ஆவியாக மாற்றலாம். அப்ப மறுதலையாக கேட்பாங்க, நிரம்பாத ஆவியை நிரம்பிய ஆவியாக மாற்றணும்னா இது மற்ற மாதிரி யோசிச்சுங்கன்னு சொன்னா சரி, ஒடுங்கல் வீதத்தாலே இருக்கணும். ஒடுங்கலை கொண்டுறோம்னா என்ன செய்வோம்? நிரம்பிய ஆவியை நிரம்பாத ஆவியா மாற்றத்துக்கு இது இந்தந்த வழிமுறைகள் இருக்குமா இருந்தால், நிரம்பாத ஆவியை நிரம்பிய ஆவியாக மாற்றத்துக்கு இதுக்கு மறுதலையாக நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா சரி. அடுத்த பாருங்க, மூடிய பாத்திரம் ஒன்றில் உள்ள திரவத்தை கருதுக, நிரம்பிய ஆவி, எனவே ஒடுங்கல் வீதம் சமன், ஆவியாதல் வீதம். இந்நிலையில் தேறிய ஆவியாதல் வீதம் 0.
இவ்வாவி நிரம்பிய ஆவி எனப்படும். அப்போ இது நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு நோட்ஸ் தேவை என்றதுக்காக நான் இதை இப்படி எழுத்து வடிவத்தில் போட்டுப்பேன். நீங்கள் இதில் இருந்து ஷார்ட் நோட்ஸாக எழுதி கொள்ளுங்க. மற்றது நான் சொல்கிற விஷயங்களையும் நீங்கள் ஷார்ட்டாக நோட் பண்ணி வச்சு படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லபடியாக விளங்கும். ஏன்னு சொன்னால் இது கூடுதலாக உங்களுக்கு எம்சிக்யூவில் உங்களுக்கு என்ன வரும்னு சொன்னால் ஒரு கூட்டுக்கல்வியாக உங்களுக்கு கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது நிறைய. ஆகவே உங்களுக்கு இந்த ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் ஃபார்முலா வச்சு படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். இதுல பார்ப்போம். முதலாவது பார்ப்போம். வெப்பநிலை அதிகரிக்கின்ற போது ஆவியாதல் வீதம் அதிகரிக்கும். கனநிலையில் ஆவியின் அடர்த்தி அதிகரித்து ஒடுங்கல் வீதம் அதிகரித்து ஆவியாதல் வீதம் சமன் ஒடுங்கல் வீதம் ஆகும். இச்சந்தர்ப்பத்தில் திரவம் குறைவடைந்து ஆவி அதிகரிக்கின்றது. திரவத்தின் அளவு வெப்பநிலையுடன் குறைந்து கொண்டு செல்லும். ஒரு நிலையில் திரவம் இல்லாமல் போகும். அதன் பின் ஆவியானது நிரம்பாத ஆவியாகும். இதுதான் முதலாவது அந்த வெப்பநிலையோட எப்படி அந்த நிரம்ப ஆவியா மாற்றுறதுன்னு சொல்லி இதுல சொல்லப்பட்டது. இரண்டாவது, வெப்பநிலை குறைகின்ற போதும் ஆவியாதல் வீதம் குறையும். கனநிலையில் ஆவியின் அடர்த்தி குறைந்து ஒடுங்கல் வீதம் குறைந்து ஆவியாதல் வீதம் சமன் ஒடுங்கல் வீதம் ஆகும். இச்சந்தர்ப்பத்தில் திரவத்தின் அளவு வெப்பநிலை குறைவுடன் அதிகரித்து கொண்டு செல்லும். இது எங்களுக்கு எப்படி நாங்கள் திரவத்தினுடைய அளவை நான் அதிகரிக்கணும்னு சொன்னேன். இது மறுதலையாக என்னன்னு சொன்னா நிரம்ப ஆவிய நிரம்பல் ஆவியா மாத்துறதுக்கு நாங்கள் இதை பாவிக்கலாம். வெப்பநிலை குறைகின்ற போதும் ஆவியாதல் வீதம் குறையும். கனநிலையில் ஆவியின் அடர்த்தி குறைந்து ஒடுங்கல் வீதம் குறைந்து ஆவியாதல் வீதம் சமன் ஒடுங்கல் வீதம் சமனாக வரும். இச்சந்தர்ப்பத்தில் திரவத்தின் அளவு வெப்பநிலை குறைவுடன் அதிகரித்து கொண்டு செல்லும். அப்ப நாங்கள் மறுதலையாக இவ்வாறு பார்க்கலாம். அடுத்தது, மாறா வெப்பநிலையில் ஆவியின் கனவளவை அதிகரிக்கும் போது ஒடுங்கல் வீதம் குறையும். இப்ப இதுல வெப்பநிலையை மாறாம வச்சிருக்கிறேன். அப்ப எங்களுக்கு ஆவியின் கனவளவு அதிகரிக்கும் போது அத அந்த பாத்திரத்தை பிஸ்டனை பாவிச்சு நான் பாத்திரத்தினுடைய கனவளவு அதிகரிக்கிறேன். அங்க ஒடுங்கல் வீதம் குறையும். ஆனால் வெப்பநிலை மாறலி. எனவே கனநிலையில் ஒடுங்கல் வீதம் ஆவியாதல் வீதத்துக்கு சமனாகும். இவ்வாறு கனவளவு அதிகரிக்கும் போது திரவ குறைந்து கொண்டு செல்லும். ஆவி அதிகரிக்கும். ஒரு நிலையில் திரவம் இல்லாமல் போகும். நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தினதுக்குரிய நோட்ஸ் தான் இது. மற்றது ஆவியை அகற்றும். ஆவியை அகற்றும் போது ஒடுங்கல் வீதம் குறையும். ஆனால் வெப்பநிலை மாறலி. எனவே கனநிலையில் ஒடுங்கல் வீதம் ஆவியாதல் வீதத்திற்கு சமனாக காணப்படும். அப்ப இதுல எங்களுக்கு தேவையான விஷயங்கள் இவ்வளவுதான். அப்ப நாங்க இதுல நிரம்பலாவிய நிரம்பாத ஆவியாக்குறதை பற்றி பார்த்துனாங்க. அதே போல இப்ப நாங்கள் பார்ப்போம் என்னன்னு சொன்னால் நிரம்பாத ஆவிய நிரம்பிய ஆவியாக்குறதுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இதுல தரப்பட்டிருக்கிற மாதிரி கனவளவை குறைக்கணும், வெப்பநிலையை குறைக்கணும். அதே மாதிரி மேலதிகமாக மேலும் ஆவியை நாங்க சேர்ப்பதன் மூலம் நிரம்பாத ஆவியை நாங்கள் நிரம்பல் ஆவியாக மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த விஷயம் பார்ப்போம். இப்ப ஆவி அமுக்கம் வெப்பநிலையில மற்றது கனவளவோட எவ்வாறு மாறுதுன்னு சொல்லி அந்த தொடர்புகளையும் நாங்க பார்ப்போம். இதுல பார்ப்போம். முதலாவது ஆவி அமுக்கம் கனவளவு. ஆவி அமுக்கமும் கனவளவும். அப்ப இந்த கனவளவோட ஆவி அமுக்கம் எவ்வாறு மாற்றம் அடையுது, நிரம்பிய ஆவி அமுக்கம் எவ்வாறு மாற்றம் அடையுது, நிரம்பாத ஆவி அமுக்கம் எவ்வாறு மாற்றம் அடையுதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுல எங்களுக்கு முதலாவது இங்க எங்களுக்கு ஆவி அமுக்கம் கனவளவோட எவ்வாறு சம்பந்தப்படுத்தி இருக்குன்னு சொன்னா நாங்க இங்க கனவளவை நாங்கள் என்ன செய்ய போறோம், மாற்றி மாற்றி பார்க்க போறோம். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் வெப்பநிலையை மாற்றாமல் வச்சிருக்க போறோம். அப்ப முதலாவது நிரம்பிய ஆவி அமுக்கத்துக்கு பார்ப்போம். முதலாவது நிரம்பிய ஆவிக்கு பார்த்தோம்னு சொன்னால் இப்ப நிரம்பிய ஆவிக்கு நாங்கள் ஒரு தொகுதி மாதிரி பார்ப்போம்.
இப்ப இவ்வாறு நிரம்பி ஆவியை வச்சுக்கொண்டு நாங்கள் இங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இந்த சந்தர்ப்பத்துல வெப்பநிலையை வந்து நாங்கள் மாற்றாமல் வச்சிருக்க போறோம். அப்ப நாங்கள் இங்க வெப்பநிலையை மாற்றையிலே என்று சொன்னால் இதுக்குள்ள எங்களுக்கு நிரம்பி ஆவி என்று வரும்போது இங்கே திரவம் காணப்பட போகுது. அப்ப எங்களுக்கு இந்த திரவத்தில இருந்து ஆவியாதல் வீதம், ஆவியாகி போற வீதமும் ஒடுங்கல் வீதமும் வந்து எங்களுக்கு சமனாக இருக்க போகுது. ஏனென்றா வெப்பநிலை மாறையில அப்ப இதுக்குள்ள இருக்க போற ஆவியினுடைய அலகு கனவளவில் உள்ள மூலக்கூறுகளோட எண்ணிக்கை வந்து மாறாமல் இருக்க போகுது. ஆகவே எங்களுக்கு இங்க அடர்த்தி வந்து மாறாமல் இருக்க போகுது. இங்க அடர்த்தி மாறாமல் இருக்கிற நேரம் நாங்கள் இதுக்குள்ள தொடர்புகளை பார்த்தோம்னு சொன்னார். இப்ப எங்களுக்கு நிரம்பி ஆவி என்று வரும்போது நாங்கள் வெப்பநிலையை மாறாம வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய போறோம், கனவளவை அதிகரிச்சு கொண்டு போக போறோம். அப்ப இங்க கனவளவு அதிகரிக்கிறதால எங்களுக்கு இதுல என்ன நடக்க போகுது, அடர்த்தி மாறக்கூடாதுன்னு சொன்னால் அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. ஆகவே அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. அப்ப திணிவின் கீழ் கனவளவு என்று வரும்போது எங்களுக்கு இங்க கனவளவு அதிகரிக்குது, இங்க அடர்த்தி மாறக்கூடாதுன்னு சொன்னால் இதுக்குள்ள வரப்போற இந்த ஆவியினுடைய திணிவு வந்து என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் அதிகரிக்க போகுது. அலகு கனவளவில் உள்ள அந்த மூலக்கூறுகளினுடைய எண்ணிக்கை ரைட் அதிகரிக்க போகுது. ஆகவே இப்ப இதுல எங்களுக்கு இவ்வாறு மாறிக்கொண்டு இருக்கிறதால அப்ப நிரம்பிய ஆவிக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இங்க நிரம்பிய ஆவிக்கு குறித்த ஒரு திணிவை வந்து எங்களால பேண முடியாது. அப்ப எங்களுக்கு தெரியணும் பொயிலின் விதியை வந்து நாங்க பாவிக்கிற நேரம் வெப்பநிலை மற்றது திணிவு இது ரெண்டையும் தான் நாங்க என்ன செய்யணும் என்றால் மாறாமல் வச்சிருக்கணும். குறித்த ஒரு வெப்பநிலையில குறித்த ஒரு திணிவு ரைட் மாறா வெப்பநிலையில குறித்த ஒரு திணிவுக்கு தான் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் பொயிலின் விதியை வந்து நாங்கள் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப நாங்கள் இங்க வெப்பநிலையை மாறாம வச்சுக்கொண்டு கனவளவை வந்து அதிகரித்து கொண்டு போற நேரம் எங்களுக்கு இங்கே என்ன நடக்கும்னு சொன்னால் ஆவியினுடைய திணிவு வந்து அதிகரிக்க போகுது. ஆகவே எங்களுக்கு நிரம்பிய ஆவிக்கு வந்து நான் பொயிலின் விதியை வந்து பாவிக்க முடியாது. மற்றது இன்னொரு விஷயம் சொல்றாங்க என்னன்னு சொன்னால் நிரம்பிய ஆவி அமுக்கம் வந்து ஆவியினுடைய கனவளவுல வந்து தங்கி இருக்கிறது இல்லை. சரியா? ஆகவே எங்களுக்கு இந்த நிரம்பல் ஆவி அமுக்கத்தை வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த இதுல அதாவது வெப்பநிலை மாறாம இருக்கிற நேரம் எங்களுக்கு இந்த நிரம்பலாவி அமுக்கமானது கனவளவுல தங்கி இருக்காது. ஆகவே எங்களுக்கு நீங்கள் கனவளவை அதிகரித்து கொண்டு போனாலும் எங்களுக்கு இந்த ரோ மாறாம இருக்குதுன்னு சொன்னால் அதாவது ஆவியினுடைய அடர்த்தி மாறாமல் இருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு இதுக்குள்ள இருக்க போற நிரம்பலாவி அமுக்கம் வந்து மாறாமல் தான் இருக்கும். ஆகவே நாங்கள் இதுல பிக்கும் விக்குமான கிராஃப கிருபமா இருந்தால் நிரம்பிய ஆவிக்கு நாங்கள் கிருபமாக இருந்தால் கனவளவை நீங்க என்னதான் அதிகரித்து கொண்டு போனாலும் எங்களுக்கு இங்க அமுக்கம் வந்து மாறாமல் தான் இருக்க போகுது. அதே மாதிரி நிரம்பாத ஆவிக்கு நாங்கள் எடுக்கிற நேரம் நிரம்ப ஆவிக்கு நாங்கள் இங்க கருதுற நேரம் நிரம்ப ஆவிக்கு நாங்கள் ஒரு மூடிய பாத்திரம் என்று எடுத்தால் இதுக்குள்ள ஆவி மட்டும்தான் இருக்க போகுது. அப்ப நீங்க இங்க கனவளவு அதிகரித்து கொண்டு போனாலும் உங்களுக்கு கனவளவுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும்னு சொன்னால் அமுக்கம் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கொண்டிருக்க போகுது. ஏன்னு சொன்னா இதுக்குள்ள வாயு மூலக்கூறுகள் காணப்பட போகுது. நீங்க கனவளவை அதிகரித்து கொண்டு போனாலும் அதுக்கேற்ற மாதிரி இங்க என்ன நடக்கும்னு சொன்னால் பிவி ரைட் பி நேர்மாறு வீத சமன் 1/v ஆக இருக்க போகுது. அப்ப இதுல சில பேருக்கு யோசனையா இருக்கும் இந்த நிரம்பி ஆவிக்கு என்னென்று நான் அமுக்கம் மாறலி என்று சொன்னேன்னு சொல்லி சில பேருக்கு குழப்பமா இருக்கும். இப்ப நாங்கள் பிவி சமன் என்ஆர்டி என்ற சமன்பாடை பாவிப்போம். பிவி சமன் என்ஆர்டி என்ற சமன்பாடை பாவிக்கக்குள்ள எங்களுக்கு இங்க மூலுக்கு பதிலாக நாங்கள் திணிவின் கீழ் மூலக்கூட்டு திணிவை போடலாம். அதே மாதிரி இந்த கனவளவு வந்து இங்க பிரிக்க போகுது ஆர்டி. அப்ப குறித்த ஒரு வாயுவுக்கு எடுக்கிற நேரம் ஆர் தர வெப்பநிலை மாறாம வச்சிருக்கிறேன், மூலக்கூட்டு திணிவு மாறாது. அதே நேரம் இங்க பி சமன் ரோ ஆர்டி ஓவர் எம் வந்து வரப்போகுது. இதுல பாருங்க இந்த பி என்ற அமுக்கமானது இப்ப இதுல எனக்கு வெப்பநிலை மாறாததால் ரோ மாறலி
ஆர் மாறிலி, டி மாறிலி, எம் மாறிலி. ஆகவே பி வந்து மாறிலி. அப்ப இது வந்து யாருக்குன்னு சொன்னால் இந்த நிரம்பிய ஆவிக்கு. அப்ப இங்க நீங்க கனவளவு அதிகரிச்சாலும் இங்க அமுக்கம் வந்து மாறிலி. அப்ப இது இந்த கிராஃப்ல பிவி விரைவுல இந்த விரைவு வந்து நிரம்பிய ஆவி. அதே போல அடுத்தது பார்ப்போம். நிரம்ப ஆவிக்கு எடுக்கிற நேரம் எனக்கு இதுக்கு நாங்கள் போட்டு பார்த்தோம்னு சொன்னால் இதுக்குள்ள இருக்க போற கனவளவு அதிகரித்து கொண்டு போகும். ஸோ கனவளவு அதிகரித்து கொண்டு போகுதுன்னு சொன்னால் எனக்கு இதுல இந்த தொடர்புல பிவி சமன் என்ஆர்டியில என் அப்ப இதுல எம் மாறிலி, கேபிட்டல் எம் மாறிலி, ஆர்டி என்பன மாறிலி என்று சொன்னால் பி நேர்மாறு விகித சமன் 1/v. அப்ப பி சமன் 1, அதாவது y சமன் mx என்ற வரைவில் எடுக்கிற நேரம் இப்போ எனக்கு பிவி வந்து ஒரு மாறிலி என்று வரும்போது நான் இதுல போட்டு பார்க்கலாம். இங்க எனக்கு கனவளவு அதிகரித்தால் இந்த பிவி வந்து ஒரு மாறிலியாக வரும், பெருக்கம் வந்து மாறிலியாக இருக்கணும் என்று சொன்னால், பெருக்கம் மாறிலி என்று சொன்னால் எனக்கு கனவளவு அதிகரித்தால் எனக்கு அமுக்கம் வந்து குறைவடையும். அப்ப இந்த பெருக்கம் வந்து எப்போ மாறிலியாக இருக்கணும் என்று சொன்னால் இவ்வாறு தொடர்பு வரும். அல்லது நீங்க பி சமன் கே இன்டூ எக்ஸ் என்ற, அதாவது பி சமன் கே இன்டூ 1/v கிராஃபில் நீங்கள் கீறி பார்க்கலாம். v வந்து 0 இருந்தால் எங்களுக்கு பியினுடைய பெருமானம் முடிவிலிக்கு வரும். அதே மாதிரி v வந்து முடிவிலிக்கு வருமா இருந்தால் பியினுடைய பெருமானம் 0க்கு வரும். இவ்வாறு நாங்கள் கிராஃப் கீறி நாங்கள் பொயிலின் விதி படிக்கல கிராஃப் கீறி பார்த்து நாங்கள். ஆகவே இதை பெருக்கம் வந்து எங்களுக்கு மாறிலியா இருக்கணும் என்றால் கனவளவு கூட இங்க அமுக்கம் வந்து குறைஞ்சு கொண்டு வரும். அப்ப இந்த கிராஃப் ஆனது நிரம்பா ஆவி. நிரம்பாத ஆவிக்குரிய வரை. இப்ப நாங்க முன்னர் படிச்ச விஷயம் இதுல அப்ளை பண்ணப்படுது. நிரம்பிய ஆவியை வந்து நிரம்பாத ஆவியாக மாற்றத்துக்கு என்ன செய்யுதுன்னா வெப்பநிலையை மாற்றாம வச்சுக்கொண்டு கனவளவு அதிகரிச்சு கொண்டு போக நிரம்பிய ஆவி நிரம்பாத ஆவியாக மாற்றப்படுகிறது. அதே போல இப்ப நாங்கள் பிக்கும் பிக்குமான விரைவு கீறின மாதிரி பிக்கும் 1/vக்குமான விரைவு கீறினோம்னு சொன்னா எப்படி வரும். அதே மாதிரி பிவிக்கும் விக்குமான கிராஃப் கீறினால் எப்படி வரும். இப்ப இதுல பார்ப்போம். பிக்கும் 1/vக்குமான விரைவு கீற நேரம் எங்களுக்கு நிரம்பிய ஆவி வந்து கனவளவுல தங்கி இல்லை. ஆகவே எங்களுக்கு 1/v, அதாவது 1/v மாறிக்கொண்டிருந்தாலும் எங்களுக்கு இங்க கனவளவுல வந்து இந்த நிரம்பிய ஆவி அமுக்கம் சம்பந்தம் இல்லை. ஆகவே இது வந்து நிரம்பிய ஆவிக்குரியதா இருக்கும், அமுக்கம் மாறாது. ஆனால் இங்க அமுக்கமானது நேர்மாறு விகித சமன் v. அப்ப எனக்கு 1/v அதிகரிக்குதுன்னு சொன்னால் இங்க p அதிகரிக்கும். ஆகவே இது வந்து நிரம்பாத ஆவிக்குரிய வரை. அதே மாதிரி பிவி பெருக்கத்துக்கும் விக்குமான விரைவு வரும்போது எனக்கு இதுல தெரியும் கனவளவுல யாரு தங்கி இல்லை, இந்த நிரம்பிய ஆவி அமுக்கம் தங்கி இல்லை. ஆனால் பெருக்கம் என்று வரும்போது பி மாறிலி, ஆனால் இங்க வி அதிகரிச்சு கொண்டு வரப்போகுது. அவர் வி அதிகரிச்சு கொண்டு வரதால இவர் மாறாம இருப்பார். இதுக்கு ஒரு பெருமானத்தை போட்டுவோம். பிக்கு பெருமானம் 2, இங்கால வில பெருமானம் மாறிக்கொண்டிருக்க வேண்டாம், 3, 4, 5 மாறிக்கொண்டிருக்குமானா இந்த பெருக்கம் வந்து என்ன செய்யுது, அதிகரிச்சு கொண்டிருக்க போகுது. இது மாறாது. ஆனால் வீட கனவளவு வந்து அதிகரித்து கொண்டு போனால் இங்க 3, 6, 4, 8, 2, 10 சொல்லி கூடிக்கொண்டு போகும். ஆகவே கனவளவோட அமுக்கம் தான் மாறாது. ஆனால் இங்க பி தர வி என்று வரும்போது பெருக்கம் என்று வரும்போது இது எங்களுக்கு இதுல யாரு நிரம்பிய ஆவி அமுக்கம் தான் மாறாது. ஆனால் கனவளவோட பெருக்கிறப்படுற நேரம் எங்களுக்கு இது அதிகரிக்கும். அப்ப இது வந்து நிரம்பாத ஆவி. அது என்ன நிரம்பாத ஆவி என்று சொல்றேன், ஏனென்று சொன்னால்
பிவியினுடைய பெருக்கம் வந்து மாறிலி யாருக்குன்னு சொன்னால் நிரம்பாத ஆவிக்கு. அப்ப நிரம்பாத ஆவிதான் பாய்லின் விதிக்கு கட்டுப்படும். நிரம்பிய ஆவி பாய்லின் விதிக்கு கட்டுப்படாது. ஏனென்று சொன்னால் இங்க நிரம்பிய ஆவி அமுக்கம் கனவளவில் தங்கியிருப்பதில்லை. ஆகவே பி வந்து ஒரு மாறிலி. அப்ப நாங்கள் இதுல என்னத்தை கவனிக்க போறோம்னு சொன்னால் இங்க நிரம்பிய ஆவிக்கு நான் குறித்த ஒரு திணிவிலேயே அந்த பெருமானத்தை வச்சிருக்க முடியாது. இங்க அடர்த்தி வந்து மாறாம வச்சிருக்கணும் என்றால் நான் இங்க கனவளவை அதிகரித்து கொண்டு போறேன். ஆகவே இங்க திணிவும் வந்து அதிகரிக்கும். அப்ப குறித்த ஒரு திணிவுக்குத்தான் நான் பாய்லின் விதியை பாவிக்க முடியும். அப்ப நிரம்பிய ஆவி வந்து ஆவியமுக்கம் வந்து பாய்லின் விதிக்கு கட்டுப்படாது. நிரம்பாத ஆவியமுக்கம் தான் பாய்லின் விதிக்கு ஏற்ப மாற்றம் அடையும். அடுத்தது பார்ப்போம். இப்ப ஆவியமுக்கத்துக்கும் வெப்பநிலைக்குமான தொடர். இப்ப இங்க நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் கனவளவை மாறாமல் வைத்துக்கொண்டு வெப்பநிலையை மாற்ற போறேன். அப்ப முதலாவது நிரம்பிய ஆவிக்கு பார்ப்போம். நிரம்பிய ஆவிக்கு நான் பார்த்தனா இருந்தால் கனவளவை நான் மாற்றையில ஆனால் வெப்பநிலையை அதிகரிக்க போறேன். சோ வெப்பநிலை அதிகரித்தால் இங்கே நடக்கும் ஆவியாதல் வீதம் அதிகரிக்கும், ஒடுங்கல் வீதம் அதிகரிக்கும். ஏனென்றால் ஆவியாதல் வீதம் சமன் ஒடுங்கல் வீதம். ஆகவே எங்களுக்கு அடர்த்தி ரோ வந்து அதிகரிக்க போகும். ஆகவே பிவி சமன் என்ஆர்டியில பிவி சமன் என்ஆர்டி இதை நாங்க பாவிச்சோம்னு சொன்னால் இப்ப பி சமன் இப்ப மூலக்கூட்டு இந்த மூளை வந்து திணிவின் கீழ் கனவளவு ஆர்டி ஓவர் எம் என்று எழுதுவோம். இப்ப இதுல எம்மின் கீழ் வி திணிவின் கீழ் கனவளவு வந்து அடர்த்தியா வரப்போகுது. இங்கால ஆர்டி ஓவர் மூலக்கூட்டு திணிவு எம். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் கனவளவை மாற்றாமல் வைத்துக்கொண்டு வெப்பநிலை தனி வெப்பநிலையை அதிகரிக்கும். டீயை அதிகரிக்கிற நேரம் டீ அதிகரித்தால் இங்க ரோவும் அதிகரிக்கும். ஆகவே டீயும் அதிகரிக்க போகுது, ரோவும் அதிகரிக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு இதுல ஆர் மாறிலி எம் மாறிலி. ஆகவே ரோ டி என்ற பெருக்கம் வந்து என்ன அதிகரித்து கொண்டு வரப்போகுது. அமுக்கம் வந்து யார்ல தங்கி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா வெப்பநிலை அதிகரிக்க அதே நேரம் ரோவும் அதிகரிக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு வெப்பநிலையோட அமுக்கமானது ஒரு விரைவான ஒரு அதிகரிப்போட இருக்க போகுது. ஏன்னு சொன்னால் தனிய வெப்பநிலை மட்டும் இருந்தா ஒரு நேர்கோடா வந்திருக்கும். ஆனால் இங்க அடர்த்தியும் வந்து அதிகரித்து கொண்டு வருது. ஆகவே அடர்த்தியும் வெப்பநிலையும் அதிகரித்து கொண்டு வரால் அந்த பெருக்கம் வந்து எனக்கு இவ்வாறு இருக்கும். ஆகவே இது வந்து நிரம்பல் ஆவிக்கு வரும். அப்ப இதுல பாருங்க நிரம்பல் ஆவிக்கண்டு எடுக்கிற நேரம் இங்க வெப்பநிலை அதிகரிக்கப்படுகிறது. ஆனால் கனவளவு மாறையில கனவளவு மாறாம வச்சுக்கொண்டு வெப்பநிலையை மாற்றி கொண்டு வாரீங்க. அப்ப எங்களுக்கு அமுக்கமானது இவ்வாறு அதிகரிக்க போகுது. இது வந்து யாருக்குன்னு சொன்னா நிரம்பல் ஆவிக்கு. நிரம்பாத ஆவிக்கு எடுத்தோம்னு சொன்னா நிரம்பாத ஆவிக்குள்ள நீங்கள் தனியே ஆவி மட்டும்தான் காணப்பட போகுது. கனவளவை நீங்கள் மாறா வைத்துக்கொண்டு என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா வெப்பநிலையை அதிகரிக்க போறீங்க. ஸோ வெப்பநிலை அதிகரிக்கிறதால இதுக்குள்ள வாயு மூலக்கூறு ஆவி நிலை மூலக்கூறுகளோட இயக்க சக்தி அதிகரிக்கும். அதுக்கேற்ற மாதிரி அமுக்கம் என்ன செய்யும்னு சொன்னால் அதிகரிக்க போகுது. ஸோ அப்ப இதுல எங்களுக்கு இதுல எடுத்தோம்னு சொன்னால் இங்க ரோ மாறாமத்தான் இருக்க போகுது. பி நேர்விகித சமன் டி ஆக இருக்கும். அப்ப அமுக்கமானது தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமன். ஆகவே டி அதிகரிக்க அதாவது வெப்பநிலை அதிகரிக்க பியும் அதிகரிக்கும். y சமன் இவ்வாறு வரப்போகுது. அப்ப இது டி என்றது இங்க தனி வெப்பநிலை. அப்ப தனி வெப்பநிலை என்று சொன்னால் எங்களுக்கு இவ்வாறு வரும் 273.15 என்று வரப்போகுது. ஆகவே எங்களுக்கு நான் இதுல இந்த கிராஃபில் பாகை சீல கிரியேற்றேன். ஆகவே தனி வெப்பநிலை என்று வரும்போது டி கெல்வின்ல இருக்குமாக இருந்தால் இப்ப நாங்கள் இதுல தனி வெப்பநிலை எடுக்கக்குள்ள இப்போ பாகை சீல இருக்கிறத கெல்வினுக்கு மாற்றக்குள்ள 273 கூட்டுவோம். சரியா? அதே போல இதுல பார்த்தோம்னு சொன்னேன். இப்ப இதுல எங்களுக்கு இது 0 கெல்வினா இருக்கு. 0 கெல்வின் என்று சொன்னால் எங்களுக்கு பாகை சிக்கு மாத்திர நேரம் -273.15 பாகை சீல வரும். அப்ப இதுல எங்களுக்கு 0
பாகை சி என்று சொன்னா 273 கெல்வினாக இருக்கும். அப்ப அதே போல இப்ப எனக்கு இது பாத்தீங்கன்னு சொன்னா ரோ அதிகரிக்குது, டி அதிகரிக்குது, தனி வெப்பநிலை அதிகரிக்குன்னா ரெண்டினுடைய பெருக்கம். அப்ப வெப்பநிலையோட இந்த பெருக்கம் வந்து இப்படி கூடிக்கொண்டு போகுது. ஆனால் நிரம்பாத ஆவிக்கு எடுத்தோம்னு சொன்னா நிரம்பாத ஆவிக்கு அமுக்கம் தனி வெப்பநிலைக்கு நேர் விகித சமன். ஆகவே வரைவு இப்படி வரும். நாங்கள் நீட்டி பார்த்தோம்னு சொன்னா இது வந்து 273.15 பாகை சியாக இருக்கும். ஆகவே இது வந்து நிரம்பாத ஆவிக்குரியது. நீங்க பாத்தீங்கன்னா நிரம்பலாவிய நிரம்பாத ஆவியாக மாற்ற நேரம் வெப்பநிலை அதிகரிக்க போது கனவளவை மாற்றாம வச்சுக்கொண்டு வெப்பநிலை அதிகரித்தால் இந்த திரவம் முழுக்க ஆவியாகிடும். ஆவியாகிறதால இங்க நிரம்பல் ஆவி நிரம்பாத ஆவியாக மாற்றப்பட்டுடும். அப்ப இவ்வாறுதான் நாங்கள் என்ன செய்ய போறோம் சொன்னா வரைவுகளை இலகுவாக நாங்க கீறிக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இந்த வரைவுகள் வந்து மிக முக்கியம். என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு கேள்வி இதுல வந்துடும் உங்களுக்கு எம்சிக்யூல. அப்ப இந்த வரைவுகள் சம்பந்தமான கேள்வி உங்களுக்கு வந்துடும். அப்ப இந்த வரைவுகள் சம்பந்தமா உங்களுக்கு தெளிவாக இவ்வாறு கீறப்படுகிறது என்று சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் நாங்க இதை வந்து சரியான முறையில் எங்களுக்கு விளங்கி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இதுல பாருங்க நிரம்பிய ஆவி அமுக்கம் வந்து வெப்பநிலையில மட்டும்தான் என்ன செய்யும் தங்கி இருக்க போகுது. ஆகவே நிரம்பிய ஆவி அமுக்கம் பொய்லின் விதிக்கோ அல்லது சார்ல்ஸின் விதிக்கோ கட்டுப்படாது. நிரம்பாத ஆவி அமுக்கம் தான் பொய்லின் விதிக்கும் சார்ல்ஸின் விதிக்கும் ஏற்ற மாற்றம் அடையும். அப்ப இதுல உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைச்சிருக்கும் என்று நான் நம்புறேன். உங்களுக்கு மேலதிகமாக இது சம்பந்தமான ஏதாவது விளக்கம் தேவைன்னு சொன்னால் நீங்கள் என்னட்ட கேட்டுக்கொள்ளலாம். இதுக்கு அடுத்ததாக இதுல இருக்கிற கேள்விகளை நாங்கள் செய்து போட்டு அங்கால சாரி இறப்பதன் தனி இறப்பதன் சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் படிப்போம்.